க்ளோஸ் அதுக்கு மேலேன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே வந்திருக்காங்க. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கநாத் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோடய சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தியேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் போய் நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தேட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடல் இல்லாத பாட்டுக்காகவே இந்த இசைஞானியோட நாங்கள்லாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மதகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழித்து ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராமல் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் சந்துரு சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அப்கமிங் கொரியோகிராஃபர் ஃபஸ்ட் டைமாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்களாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரும் பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் செய்யும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு என் மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவம் தான். ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸில் தான் அப்போ மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்வமணி சார், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது இது பெரிய போராட்டம், எல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்வமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அது ரீசன் என்னென்னா, சொன்னது என்ன நீ என்னையா செய்ய மாதிரியே இருக்காது. ஆனால் அது காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்பொழுது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு பிடிச்சி போட்டு ஒரு நொல்லெல்லாம் பண்ணுற கேரக்டரு நளினி தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க.
என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பா, ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் படம் இல்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக அவர் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக இருக்காரு. பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்துடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரு, அதே தான் ஷூட்டிங்கில் அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள் இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியெல்லாம் படித்தேன்னா அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ அடுத்ததாக ப்ரொடியூசர் ராஜேந்திரன் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக செய்தியாளர்களுக்கும் மற்றும் தலைமையேற்று நடத்திய திரு அண்ணன் கே சிவகுமார் மற்றும் கே ராஜன் அவர்களுக்கும் நமது மற்ற இசையமைப்பாளர் நடிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இயக்குனர் கே ரங்கராஜ் அவர்கள் 1983 நெஞ்சமுடாம் நீயே என்ற திரைப்படம் முதல் வெற்றி படமாக அமைந்தது. இதுவரை சுமார் 27 படங்கள் இயக்கியுள்ளார். இதில் பல படங்கள் வெள்ளி விழாவையும் பல படங்கள் 100 நாள் தாண்டியும் அந்த காலத்திலே வெற்றி பெற்றது. அதே மாதிரி கே ராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தற்போது ஒரு படம் பார்த்தேன் என்று. அந்த மாதிரி படம் இவர் பண்ண மாட்டார். அந்த படம்லாம் இப்போ நான் தான் அந்த படம் பார்த்தேன். பள்ளிக்கூடத்துக்கு பிறகு எப்படி கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற படமாக இருந்திருக்கு. ரங்கராஜ் இதுவரை எடுத்துருக்க எல்லா படங்களுமே மக்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன சொல்லித்தரணும், நல்லதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கே சிவகுமார்கிட்ட யாருன்னு எடுக்கும் படங்கள் எல்லாமே. அது மாதிரி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளரை நல்லபடியாக வேலை வாங்கி அவர் பெரிய இசையமைப்பாளர் வருவார்கள். ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் ஹீரோயின் இருவருக்குமே இந்த படம் ஒரு பெரிய திருப்பு அமையும். படத்தோட ஹீரோயின் ஆக்சுவலி நம்ம வந்து சாங்ஸ்லயும் பார்த்தோம், ட்ரெய்லர்லயும் பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்காங்க. என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். ஐ எம் so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், எவ்ரிபடி. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அண்ட் டியர் டைரக்டர் ரங்கராஜன் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun, comedy, entertaining and
or a youthful entertainer, which is also heart touching. I request the media to encourage us, support us, and இந்த படம் எல்லாரும் பார்க்கணும், ஆடியன்ஸ்குள்ளே போகணும், அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. Thank you so much. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும், நீங்களும் பயங்கர வைரலாக போகிறீங்க பூஜிதா அவர்களே. நன்றி. ஸோ அடுத்தது பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ரொம்ப அமேசிங்காக வந்து மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பெருமை எல்லாம் ஆர்கே சுந்தர் சாருக்கு தான் சேரும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆர்கே சுந்தர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கே ரங்கராஜ் சார் அவரோட டைரக்ஷனில் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமோதரன் சார், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக அந்த டிவி ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேன் இருப்பார், நான் கீபோர்டு அப்போலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பழக்கம். ஸோ லாங்கில் நான் படங்கள்லாம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆகிட்டு நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா படங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கரண்ட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. கம்போசராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக இன்னைக்கு வந்திருந்த இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சதா சார், அப்புறம் சத்யா, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இளையராஜா சாரோட காம்பினேஷனில் சார் பண்ண அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு. இப்போ நான் இந்த இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அப்படின்னு எஸ்பிபி வந்து பாடின சங்கீத மேகங்கிற படம் வந்து சார் டைரக்ஷனில் வந்த படத்தில் வந்த பாட்டு தான். இன்றைக்கி எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை. அவரோட நினைவை வந்து அவர் மனசில் சுமந்துட்டு இன்றைக்கி இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண அத்தனை சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் நம்மளோட ஹீரோ ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்க ப்ளஸ் எடிட்டர் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கம்பேக்ட்னு சொல்ல முடியாது. சார் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் டைரக்டர், ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. இப்போ திருப்பியும் இஸ் கம்மிங் டு டூ த மூவி. அப்படி வரும்போது இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டு, 10 பேரை வெட்டுவோம், ஒரு ட்ரக்ஸை போட்டு எல்லாம் அங்கங்கே பிடிச்சி இழுக்கிறது, இதன் மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படியாவது சக்ஸஸை கொடுத்தணுங்கிற டெஸ்பிரேஷன் இல்லாமல் அவர் எதில் பெஸ்ட்டு, அவர் இன்னைக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே வந்து அதுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு டேக்அவே இருக்கும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல மெசேஜஸை வந்து ஒரு படத்தோட அப்படியே போகிற மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக காமெடியோடு கொடுத்துருக்காங்க. படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தாலே படம் 3 நாள் ஓடிட்டோம். ஏன்னா அவ்வளோ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை பேரையும் வச்சு எல்லாருமே வந்து ரங்கராஜ் சாரோட படமா ஓகே, அவர் படத்தில் நம்ம இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்து படங்கள்லாம் கொடுத்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் டைரக்டருங்கும் போது அவரோட படத்தில் இருக்கணும்ட்டு நிறைய பேர் வாக்கிட்டாக வச்சு பண்ணாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற செல்வமணி சார், அவரும் வந்து அவரெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு அப்போல்லாம் கேப்டன் பிரபாகரன் படம் 5 வாட்டி 6 வாட்டி போய் பார்ப்போம். புலன் விசாரணை, அது எல்லாமே அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், 2 decades முன்னாடி லவ் அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ், இந்த மாதிரி கலந்த ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோஜா கூட்டம் தான் எல்லாருக்குமே வந்து நினைவில் வருங்க. எஸ், வாட் அ மூவி அப்படிங்கும் போது இப்போவும் வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா பெண்கள் மனசையும் மக்கள் மனசையும் தன்னோட நடிப்புனாலையும் சரி, இந்த அழகான சிரிப்புனாலையும் சரி கொள்ளை கொண்டவர். இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்லையும் வந்து மக்கள் மனசை திரும்ப கொள்ளையெடுக்க வராரு நம்மளோட சார்மிங் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு. எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ப்ராப்ளம் கொடுத்தா கூட பாருங்க, டப்புன்னு திருப்பி நான் வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா ஆல்வேஸ் நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி
கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாக எங்கேயும் நிறைய பேர் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்துடா அப்படின்னா அப்படின்னாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. ஆக்டர்ஸோட சேலரி நீங்க தான் ஏத்துறீங்க, போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். ஸோ அடுத்ததாக பெப்சி தலைவர் அண்ட் திரைப்பட இயக்குனர் எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த டேலண்டட் டைரக்டர், எவ்ரிபடி நோ தட். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தலைவர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எங்க தயாரிப்பாளர் பத்தி சொல்ல, ₹1 பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கண்ணியமா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு. சொன்ன வாக்கை கரெக்டா காப்பாத்தாரு. இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்க கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கிட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் இந்த இசை வெளியீட்டு விழா கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இப்போதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கப்பா. இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளோ எமோஷனா, இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளோ இதுவா பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துல நீ பண்ணோம் அது இல்ல. அதுலயும் இப்ப எனக்கு பார்த்தா அது மௌனராத்திர சந்திரமௌழி மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளவு. இதுல நீ 10% பண்ணியிருந்த நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியல. அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ணேன் 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது, ராஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. நான் அந்த படம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன், அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்கில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு தெரிஞ்சது. சரி இவர் எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொன்னார். அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரோல் நான் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதுக்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே. ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷம் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டாக அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட பாரதிராஜோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது 3 பேரும் சமகாலத்தில் படம் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல்டு. அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால வந்து அவர் மேலே அளவு கூட அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா
வைன் வந்து ரொம்ப நாளான அந்த வயலுக்கு ரொம்ப அதிகம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாலும் அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்குது சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு. குறைஞ்ச அதை பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான். இப்போ இந்த டயக்ரத்து இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல், எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல், எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால், சினிமா நல்லா இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்போ அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனா வந்து அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பத்தி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு. அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு. அவர் கதையோ அவர் வசனமா எடுப்பாரு. அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, வெண்ணொரு நாள் எடுப்பாருன்னு. ஆனா ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டா வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பாரு. அவ்வளோ ஷார்ப்பா அந்த சீனை 5 சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு சீன் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை குடின்னு கேட்பான். அவ்வளோ அர்ஜென்ட் அவனுக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீனை எடுக்க வரோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்ச நேரம் அது ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது முதல்ல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராஜ் சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னன்னா, அந்த சரியான நேரத்தில் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். அது ஒரு வேவ் இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கேராஜன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்லை ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு. ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு, அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தமன்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அது தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று தான். இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலும் சரி, அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டா அவன் கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்து இருக்கும். நீங்க ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதினா உங்க வாய் வெந்து போயிடும். அதனால தயவுசெய்து நீங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வழியில வேற எதுவும் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் மொழி
கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களே அது பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து என்னுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களை ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்க மூத்தவராக இருக்கலாம், இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார், இல்லை உங்க சகோதரராக இருக்கலாம், இல்லை உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பார். அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுக்கு தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து மேம்படுத்தணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார், அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து பண்ணார். டைரக்டரா மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்ச ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்க படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தார், எல்லாம் ஓகே. நான் வந்து அவர் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும், அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா, இல்லை சாக்கடை தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது தமிழ் சினிமாவோட பெரிய சாபமாகும். கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்றவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்கு உண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது, அதுக்கு உண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்கு உண்டான நடிகளை எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ற நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியிருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமானது. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துருச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ண எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தரதரம் பார்த்து நம்ம பண்றவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பாட்டு படம் முடிஞ்சது, மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்காரு. ஒரு வாழ்க்கை தர படமா வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குது. அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களோட எப்படி நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதுபோல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க படத்துல விட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் எங்களோட கார்டியலா இருக்கணும். நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்க உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரி ஆகிறீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அதை தகராறு இல்லாம பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும்.
அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து எங்க மேனேஜர் இருக்காங்க இங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம வந்து இது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபெமிலியாட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோவம் வந்து நம்ம மேல தான் வரும். ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கணும். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா இருக்கு சார், நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தரணும். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க, உங்க ஸ்கிரீனை பார்க்கணும். இந்த படத்துல இல்லை சார், இந்த படத்துல இல்லை. இந்த படத்துல வந்து ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப என்னன்னா படத்து ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போகுது இல்லை. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண. இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம் கதையுள்ள படங்கள்லாம் தரமான படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கிடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துச்சு, சேட்டலைட் வச்சு பேன் இண்டியா பேன் இண்டியா பண்ணோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலேயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் ஓடல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவசரம். இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பாக்குறோம் சார் இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட் இதுல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் பண்ணணும்னா அதுல வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு பண்ணினா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணேன்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க. நீ வந்து 2 கோடியில படம் ஆரம்பிக்க போறேன்னா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலோ சேட்டலைட்ல வந்தாலும் அது படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம் எடுங்க. திரையரங்கத்துல பாக்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டுல பாக்குறவங்களும் போன்ல பாக்குறவங்களும் அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்கணும். அப்போதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டிலே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் வேண்ட் இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்து இப்போ கேதாரன் படம்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயல்நடத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நடைபெற்றிருக்க கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும், அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் முன்னணி நடிகர்களுக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு மெயின் ரோல், செகண்ட் ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படம் வந்து கதை கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படம் எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் டைரக்டர்கிட்ட ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். மிகப்பெரிய ஒரு காமெடி பட்டாளங்களோடு குடும்பத்திற்கு ஏற்றவாறு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த படமாக இந்த வருஷம் இது அமையுங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தில் நானும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஆகவே இந்த படத்திற்கு மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த இசையமைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவர் பண்ணியிருக்க மியூசிக் மட்டும் இல்லை, ஒரு சில சீன்ஸ் நான் பார்த்தேன் எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான
அந்த பேக்ட்ராப் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த என்னுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேணாம், எல்லாம் தெரியலையே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்துருக்காரு. சாரி சார், ஏதோ தப்பா சொல்லிக்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல சார். சார் பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சர்ச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு வர ஆரம்பிக்கும் வந்தவங்க சர்ச்சு, நான் பின்னாடி வந்து வந்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் சினிமாவில் வாங்க ட்ரை பண்ணும்போது மதர் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க சார். அவங்க அசெல்லாம் தப்பி பாலாளுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் கட் பண்ணாங்க சார். பாலாளுக்கு அவங்களாம் இருப்பாங்க. பாலாளு கட்டுவேன் நம்மளை கிட்டே சேர்க்க விட மாட்டேன். ஆமாம், அவன் தான் சதுக்கு மேலே. அதனால பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றிக்கிட்டு வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாய்ப்புகள் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன். அந்த நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம் தான் ஓடாது. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்துக்கும் பூஜையில் நின்றுடும் பாதியிலே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபீல். நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா போயிட்டு நீ டைரக்டராக தானே வந்தேன், அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், என் படம் தான் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாக்கெட் அடுத்து நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ட் சொல்லிட்டேன். திட்டினாரு ரவிக்குமார் சார். விட்டா அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனோட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டா டைரி கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு சரி, அதுவும் டைரக்ட் சொல்ல கேட்டு தானே ரவிக்குமார் சொன்னார். சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணாங்க. டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனா அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேகானந்தாஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றே இல்லை சார், டிவி பில் எடுத்து போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டிருக்க அது மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனி ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படா டைரக்டர்? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் தலை அஜித் ரவி தலை சொல்ற ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமாவோட கை கொடுக்கும், நாட்டு கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாட்டு தான் அவர் ஆரம்பிச்சார் தொழிலை. இப்போ அதனால படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போட்டுருக்காரு. அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நான் ரொம்ப காலமாக செல்வனி சார் சொல்லிட்டு இருக்கேன். அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸாக ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடலாம். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும், நம்மள மாதிரி ஆளுங்க பார்த்து. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசா சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பேரடைஸ். இந்த பக்கம் பெருசாக கேசலும் இருக்கும், பக்கத்தில் கெய்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்கே போனால் அது மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவணம் போகணும், அடையாளம் போகணும், இந்த மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க.
ரோடு கட்டிலையும் சாப்பிட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படம் வளரும். இது கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மனை ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படம் வரல. சின்ன படம் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியை ஜெர்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அது வழி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிட்டாங்க. சுந்தர் சாருக்கு சொல்லணும், அருமையான இசையமைப்பாளர். என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி எங்க அவரு அந்த காதல் மதி அற்புதமான பாடல் வணக்கம்யா. நான் அப்பொழுது கேள்வி எங்க பார்த்து கவிஞரே பிகாசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்த் பற்றி சொல்ல வேணாங்க. ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சே சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான். இளைஞர்கள் பிரபு மட்டும் தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ண, ரொம்ப ஆச்சரியமாக, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டர்ட். அன்னைக்கு வந்து நம்மளை அற்புதமாக தைரியமா சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்கள பூஜிதான் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாம் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான். அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணா ஹீரோ லவ் பண்ணான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதே மாதிரி கதையை டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டுல கதை சொன்னா நம்ம அந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க. ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல இல்லை சார், படம் முடிவுன்னு டைட்டில் சொல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு. எனக்கு அற்புதமான நடிகர். கேஆர் விஜய் படம் நடித்தேன். படம் கொஞ்சம் ரொம்ப நாள் பேசா டைட்டில் சொன்னாங்க. அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போலாம் யோசிக்கிறது இல்லை. யார் பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, இப்படி பழைய படத்தை அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ணவும் டைம் இல்லை டைரக்டர் இருக்கும். அதான் உண்மை. இன்னும் தெரியுமா சார், பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி பராசக்தி சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது, உங்க படம் ஞாபகம் வரமாட்டேன். அதான் உண்மை. பழைய படங்களுக்கு ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது வழி பண்ணுங்க. தயவுசெய்து இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்கு, இன்னும் இருக்கு. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அது ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பெயர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்க போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோபப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த காம்பினேஷனில், இந்த குணங்களில் அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சித்திரத்தில் மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபம் தான் பலம்னா, இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர் தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கலைஞர்களுக்கு, திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சங்கங்களில் அவர் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக்கொண்டே அதை
சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பேச வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் நேரடியாக இந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கமணி சார் அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்கு முன்னாடி இது கேமராவுக்கு முன்னாடி நடிப்பார், அதுக்கப்புறம் கேப்டன் சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி அவர் சொந்த கதைகள் சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் எந்த ஷாட்லேயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமோகன் அவர்கள், அவர்களின் இயக்குனர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்.கே. சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவர். இதை சொன்னவுடன் நீங்கள் நடிக்கலாம், இது என்னடா இடத்துக்கு தகுந்த சந்தர்ப்ப வாரியாக பேசுகிறார்கள் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது ஃபிலிமாலயாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் செய்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்திலே உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளனாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசுரமானது. பத்திரிகையாளனாக நான் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி ஃபிலிம்ஸ் அவர்கள் முதலிரவு என்ற பிள்ளை எடுத்தார். அப்புறம் 16 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜ் அவர்கள், யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருந்தார். நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாகமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெரிந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுகிறேன். அதனால் உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனம் இருந்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வருகிறேன்.